3rd BCA. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா வேர்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 9 ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ, நீங்கள் லிஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸ்க்கு புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இதே மெத்தடை நீங்கள் பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+L நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். பேராகிராஃப் இல்லைனா அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Shift+F3 நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அப்பர் கேஸாக மாறிடும். நெக்ஸ்ட் அகெயின் நீங்கள் Shift+F3 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லோயர் கேஸாக மாறும். அகெயின் Shift+F3 நான் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு சென்டென்ஸ் கேஸாக மாறும். சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னா என்னென்னா எனக்கு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபுல் ஸ்டாப்புக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இது எல்லாமே எனக்கு கேப்ஸில் மாறும். தேர்ட் ஷார்ட்கட் கீ, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கக்கூடியதில் எல்லாமே ஒவ்வொரு ஃபாண்ட்டில் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஃபாண்ட் ஒரே சைஸாக கொண்டு வர்றதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Space பார் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஒரே ஃபாண்ட்டில் மாறிடும். நார்மலாக நம்ம ஒரு லெட்டரை எரேஸ் பண்ணும்போது பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லெட்டர் பை லெட்டராக எரேஸ் ஆகும். அண்ட் டெலீட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட் லெட்டர் பை லெட்டராக டெலீட் ஆகும். அண்ட் இதுவே நம்ம Ctrl+பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்ட் பை வேர்டாக அந்த லெட்டர் வந்துட்டு எரேஸ் ஆகும். அண்ட் இதே மெத்தடில் Ctrl+delete நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி ட்ரேட்மார்க் சிம்பிள் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு பிராண்ட் நேம் இல்லைன்னா ஒரு லோகோ நேம், இது வந்து ஒரு பிராண்ட் நேம், இது வந்து ஒரு லோகோ நேம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு காட்டுறது ட்ரேட்மார்க். ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் அப்படின்னா அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ண பிராண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பிராண்ட் நேம் எடுத்துக்கிறேன், கிளாசிக் டெக்கர். இப்போ இதுக்கு நான் வந்து ட்ரேட்மார்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Alt+T நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ட்ரேட்மார்க் ஆட் ஆகிடும். அதுவே Ctrl+Alt+R நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்காக மாறிடும். டேட் அண்ட் டைம் ரெண்டையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Shift+Alt+D நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டேட்டும், Shift+Alt+T நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டைமும் மென்ஷன் ஆகும். இப்போ நம்ம ஒரு 40 to 30 பேஜஸ் டைப் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு பேஜாக போயிட்டு இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் F7 நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த விண்டோவில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்கும் அதோட சொல்யூஷனோட சேர்ந்து வரும். ஜஸ்ட் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸோட ரியல் ஆன்சரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போய் சர்ச் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சிம்பிள் ஷார்ட்கட் அப்படின்னு என்னன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சிம்பிள் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் வேர்டில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சிம்பிள்ஸ் உங்களுக்கு தேவை. அது எல்லாத்தையுமே ஒரு கோடாக மாற்றி வேர்டில் ப்ரீ பில்ட் ஆகியிருக்கு. இப்போது எனக்கு காலோட சிம்பிள் வேணும் அப்படின்னா அதோட கோடை நான் இப்போ டைப் பண்ணுறேன், 2706 டைப் பண்ணிவிட்டு Alt+X நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதோட சிம்பிள் வந்துடும். அண்ட் இதே மாதிரி எனக்கு மெயிலோட சிம்பிள் வேணும் அப்படின்னா அதோட கோட் 2709 டைப் பண்ணிவிட்டு Alt+X நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மெயிலோட சிம்பிள் வந்துடும். அண்ட் எனக்கு சிக்னேச்சர் சிம்பிள் வேணும் அப்படின்னா அதோட கோட் 270D ப்ரெஸ் பண்ணிவிட்டு Alt+X நான் ப்ரெஸ் பண்ணுறேன்.
அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லோகோஸ் எல்லாமே வேர்டில் கோட் மூலயமா ப்ரீ பில்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் பேஜ் 1ல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு பேஜை நான் ஆட் பண்ணணும், இல்லை அந்த டேட்டாவை பார்த்து நான் இங்கே டேட்டா என்ட்ரி பண்ணணும், அதுக்கு நான் ஒவ்வொரு வாட்டிக்கும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம விண்டோஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Alt Control S. நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அட் எ டைமில் 2 விண்டோவையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் மேலே டீட்டெயில்ஸ் பார்த்து கீழே காப்பி பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இதே இந்த வந்துட்டு நீங்கள் போதும் ஓகே காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா சேம் அதே சிம்பிள் Alt Control S நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும்.